பொண்டாட்டி முந்தானைய புடிச்சிட்டு நீ அப்பாவை இப்படி விட்டுட்டியேடா. அவன் ஒரு அயோக்கிய பையனா? உனக்கு அறிவில்ல? அவனோட சேர்ந்துட்டு 2 பேரும் சேர்ந்து அப்பாவை கொல்ல பாத்தீங்கல்ல. நீங்களே நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. உங்களை மாதிரி பசங்களை பெத்ததுக்கு அவங்க இன்னும் என்ன மாதிரி 2 பொம்பளை பிள்ளைங்களே பெத்து போட்டிருக்கலாம். இந்த பாரு, அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். என்னை எதுவும் பேச வச்சிடாத. டேய், நீ மட்டும் உண்மையான புள்ளையா இருந்தா இந்த வீட்டு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து அப்பா கால்ல போட்டுட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேளுடா. அப்பதான் நீ செஞ்ச பாவம் தீரும். இங்க பார், எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ எங்கேயோ கேரளா கர்நாடகன்னு டூர்லாம் அடிச்சுட்டு இப்ப வந்து எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா நடு வீட்டுல கோடு போட்டதுக்கு அப்புறமா வந்து மறுபடியும் பிரச்சனையை ஆரம்பிக்காத. இங்க எல்லாம் பேசி முடிச்சாச்சு. இனிமே பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம், எப்பவுமே ரெகுலரா வருவியே, வந்து எதனா எடுத்துட்டு போவியே, அந்த மாதிரி இப்ப எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி மைண்ட் செட்டப்ல இருந்தா தயவு செஞ்சு கிளம்பி உன் வழியை பார்த்து போயிட்டே இரு. ஏய், பேக் குடுறி. பெருசா வந்துட்டான். போடா போ. டேய் ரவி, உனக்கு என்ன, நான் வேற தனியா சொல்லணுமா? அதான் அண்ணா சொல்லிட்டு போயாச்சுல்ல. இங்க பாரு, நீ எல்லாம் பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. ஏய், பேசாம கிளம்பி போயிடு. தெரியாதனமா கூட இந்த பக்கம் வந்துடாத. ஏய் மலரு, நில்லடி. படுபாவி பாதகத்தை நல்லா இருப்பியாடி நீ எல்லாம். அவனுங்க தான் இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்கன்னா நீ இப்படி வீட்டுக்கு நடுவுல கோடு போட விட்டுட்டியேடி. ஓ இஷ்டத்துக்கு ஓடி போனல. உனக்கு இந்த வீட்டுல என்னடி உரிமை இருக்க? வெள்ள போடி முதல்ல, போடி வெள்ள. இது பாரு, அவனுங்களாவது வாயில பேசினாங்க. நீ இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன, கையில கிடைக்கிறத எடுத்து மண்டை பொளந்துருவேன். வீட்டுக்கு முழுசா போய் சேர மாட்டேன். அப்பா அப்பா அப்பா, பாருங்க பாவல எவ்வளவு திமிரா பேசுறான்னு பாத்தீங்களாப்பா? ஏய், ஒன்னால தாண்டி அப்பாக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு. எப்படி இருந்தா எங்க அப்பா எப்படி ஆயிட்டாரு தெரியுமா? எல்லாம் ஒன்னாலதான். நீங்க எவனா ஒருத்தனை எடுத்துட்டு ஓடுனல, அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த வீட்டுல பிரச்சனை. ஒன்னால தாண்டி எல்லா பிரச்சனையுமே. திரும்பவும் சொல்றேன், பேசாம போயிடு. என்னடி, என்ன எவ்வளவு கொடுத்த? எவ்வளவு கொடுத்த? எவ்வளவு கொடுத்த? சொல்லு, எவ்வளவு கொடுத்த? எவ்வளவு கொடுத்த ஆபரேஷனுக்கு? 5 லட்சமா 6 லட்சமா? நான் தரேன்டி அத. என் கையில காதுல கிடைக்கிறத வித்தாவது நான் உனக்கு கொடுத்துறாத. உனக்கு இந்த வீட்டுல உரிமை கிடையாது, வெளியில போ. போன்னு சொல்றேன், வெளியில போ. உன்ன ஐயோ அப்பா, அப்பா அப்பா, பாருங்க பாவல மூத்தவன் கூட பார்க்காம அடிக்க வராப்பா. ஏய் ஏய், காசு கொடுத்த தைரியத்துல தானே இப்படி எல்லாம் பண்ற நீ? அப்பா அப்பா, அவ காசு நமக்கு எதுக்குப்பா? திருப்பி கொடுங்கப்பா அவகிட்ட. அப்பா அப்பா அப்பா, நான் உங்களை அம்மாவையும் நல்லா பாத்துக்கிறேன்ப்பா. நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்ப்பா, நல்லா பாத்துப்பேன்ப்பா. முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளில போக சொல்லுங்கப்பா. போ சொல்லுங்கப்பா அவளை. ஏய், இந்த நடிப்பெல்லாம் ஏதாவது டிவி சேனல்ல காட்டியிருந்தீனா இந்நேரம் ஒரு நல்ல சீரியல் ஆர்டிஸ்டா வந்திருக்கலாம். கோவத்தை கலப்பாம பேசாம போய் சேர்ந்து சொல்லிட்டேன். ஏன்டி பேச மாட்டேன்? ஏன் பேச மாட்டேன்? இந்த வீட்லயே பெரிய ரூமா புடிச்சு வச்சிட்டல, அந்த திமிர்ல தானே பேசுற. உன்னை பாத்துக்கறாரு. இந்த பாரு, இந்த வீட்ல இருக்கிற எல்லா ரூமும் ஃபுல் ஆயிடுச்சு. உனக்கு இங்க தங்குறதுக்கெல்லாம் இடம் கிடையாது. அதனால இந்த அவார்ட் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்றதை விட்டுட்டு உன் புள்ள குட்டிங்கள உன்ன மாதிரி இல்லாம ஒழுங்கா படிக்க வைக்கிற வழி பாரு. புரிஞ்சுதா? பாத்தீங்களாப்பா? அப்பா அப்பா, அவ எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தீங்களாப்பா? அப்பா, என்ன பத்தி இல்லாததையும் பொல்லாதையும் சொல்றேன். எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரி விடு விடு, அவ எப்பவும் பேசுறது தானே. நானே உனக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு நினைச்சேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ள வா. என்னது? என்கிட்ட பேசணுமா? என்னவா இருக்கும்?
அப்பா ஒவ்வொரு கதையும் கேட்டு எனக்கு நெஞ்சே வெடிச்சு போயிடுச்சுப்பா. ஏதோ வாட்ச்மேன் வேலைக்கெல்லாம் போனீங்களாமேப்பா? ஐயோ, இந்த குடும்பத்துக்கே காவல்காரனா இருந்த நீங்க இன்னைக்கு எவ வீட்டுக்கோ காவல்காரனா இருந்திருக்கீங்களேப்பா. இங்க பாருங்கப்பா, இந்த நிலைமைக்கு உங்களை ஆளாக்குன அந்த ராஜாவும் ரவியோ உருப்படாம போயிடுவானுங்க, நல்லாவே இருக்க மாட்டானுங்க. ரேவதி, நீ சும்மா இருமா, உனக்கு அவனுங்களை பத்தி எதுவும் தெரியாது. அம்மா, தாலி செயினுங்கம்மா, என்னாச்சு? அது ஒண்ணுதாண்டி கடைசியா நீ விட்டு வச்சது. நல்ல வேளை, அது என் கழுத்திலேயே இருந்ததுனால தப்பிச்சுது. இல்ல கடைசி நேரத்துல ஆபரேஷனுக்கு பணம் கட்ட தேவைப்பட்டுச்சு. ஐயோ அம்மா, உன்னோட தாலியை வித்து ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி பண்ணி தொலைச்சிட்ட? சரிம்மா, அப்புறம் உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரிய வந்தது? 4 நாள் கழிச்சுதான்ப்பா சொன்னாங்க. அங்க ஒரே வெள்ளம்ப்பா. வீட்டை விட்டு காலடி எடுத்து வெளியிலே வைக்க முடியலப்பா. ரோட்ல எல்லாம் கழுத்து வரைக்கும் தண்ணி ஓடிச்சு தெரியுமா? ஆடு மாடெல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சுப்பா. கரண்ட் போயிடுச்சு, போன்ல சிக்னல் கூட இல்ல. ஆனா ஒண்ணுப்பா, இந்த வீட்ல ஒரே ஒரு முருகன் படம் இருந்துச்சுப்பா. எங்க அப்பாவை கைவிட்டுறாத முருகா முருகான்னு 24 மணி நேரமும் சோறு தண்ணி இல்லாம அந்த போட்டோ முன்னாடி நின்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன்ப்பா. ஆனா என் வேண்டுதல் வீணாவலப்பா. நான் கும்பிட்ட முருகா உங்களை கைவிடல, உங்களை காப்பாத்தி கொடுத்துட்டாருப்பா. எனக்கு அது போதும் போதும். நீங்க நல்லபடியா பொழைச்சு வந்துட்டா பழனிக்கு பாத யாத்திரை போய் முருகனுக்கு வெளியில வேல் சாத்திரதா வேண்டிக்கிட்டேன்ப்பா. சுத்தி இத்தனை பேர் இருந்தோம், இந்த அப்பாக்குன்னு அக்கறையா இருக்கிற ஒரே ஆள் நீ ஒருத்தி மட்டும்தாம்மா. உங்களுக்கு குணமாயிடுச்சுலப்பா, அது போதும்பா, அது போதும் எனக்கு. என்னம்மா ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்க? என்னையம்மா அப்படி ஒரு மாதிரி பாக்குற? ஒண்ணும் இல்ல, நீ பேசு. சரிப்பா, அடுத்தது என்னப்பா பண்ண போறீங்க? இங்க எப்படி இருக்க போறீங்க? நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். வீட்டை சுத்தி தான் கடன் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்ப. ஆனா எனக்கு வீட்டுக்குள்ளேயே ஏகப்பட்ட கடன் ஆகி போச்சு. என்ன பண்ணலான்னு நீயே சொல்லு. எதுக்குப்பா இப்படி ஒரு வீட்ல இருந்துகிட்டு நடுவுல ஒரு கோடை போட்டுக்கிட்டு ஒருத்தர் கூட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு நிம்மதி இல்லாம இருக்கணும்? பேசாம இந்த வீட்டை வித்துருங்கப்பா. நீ சொல்றதும் சரிதாம்மா. அப்பா, வீட்டை வித்த காசுல அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசை அவனுக்கு மூச்சில தூக்கி விட்டு எறிஞ்சிருங்கப்பா. அப்புறம் மீதி இருக்கிற காசை மீதி இருக்கிறத என்கிட்ட கொடுங்கப்பா. ஏமா, அத என் பேர்ல பேங்க்ல போட்டுக்க கூடாதா? நல்லா சொன்னீங்க போங்கப்பா. இவ்ளோ பட்டம் உங்களுக்கு தெரியலையே. இப்போ உங்க பேர்ல போட்டு வச்சா இவனுங்க 2 பேரும் உங்களை எப்படியாவது ஏமாத்தி அதை புடுங்காம விட மாட்டானுங்க. இப்ப அதுவே என் பேர்ல இருந்தா பணத்துக்கும் சேஃப்டி, உங்களுக்கும் சேஃப்டி. என்ன சொல்றீங்க? அருமையான ஐடியாமா. நானு இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லம்மா. ஆமாப்பா. அப்புறம் எங்க வீட்டு பக்கத்துலயே உங்க 2 பேருக்கும் வசதியான ஒரு வாடகை வீட்டை பார்த்து தரேன். நானே பார்த்து தரேன்ப்பா. அங்க வந்து நீங்க 2 பேரும் இருந்துக்கோங்க. என்ன சொல்றீங்க? அம்மா, நீ ஒரு வேலையும் செய்யக்கூடாது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் இனிமே ஜாம் ஜாம்னு இருக்கிற மாதிரி பாத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? அப்பா, அது விக்கலாம் தான், ஆனா அதுல வில்லங்கம்லாம் இருக்கு. இல்ல, அப்போ என்ன செய்ய போறீங்க? நான் ஏதாவது ஒரு சின்னதா தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கேன். என்னப்பா நீங்க இந்த நேரம் பார்த்து என் கையில வர ஒண்ணும் இல்லாம போச்சு. கடவுளே, மறுபடியும் எதுக்கியா இப்படி சோதிக்கிற? மா, அப்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதான் அம்மாவோட நகை இருக்கு.
அப்பா நீங்க என்னப்பா சொல்றீங்க? சீதா, அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வா சீதா. இல்லைங்க, அது வந்து தெரியும் சீதா, நான் தான் சொல்றேன்ல, அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வா. ம். ஆண்டவா, அத்தனையும் கவரிங் ஆச்சே. இப்ப இத விற்க போனா நம்ம பண்ண விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருமே. அப்படி ஒருவேளை தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம பர்மனெண்டா கேரளா தான். அப்பா, இந்த நகைகள் எல்லாம் ஒவ்வொரு குண்டு மணியா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்தீங்க. அத போய் எதுக்குப்பா விக்கணும்? நம்ம வேற ஏதாவது பண்ணலாமேப்பா. நகைங்கிறதே ஆத்திர அவசரத்துக்கு உதவுறதுக்கு தான். ஆபத்துக்கு உதவாத நகை இருந்து என்ன பிரயோஜனமா? இன்னைக்கு தேதிக்கு இதை வித்தா எப்படியும் ஒரு 10-12 லட்ச ரூபாய் தேருமா? ரேவதி, நீ சொன்ன மாதிரியே வெறுங்கைய வச்சுக்கிட்டு பேசாம ஒரு 10-12 லட்ச ரூபாய கையில வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம்ல. சரிப்பா, இதுக்கு மேல உங்க இஷ்டம். ஏதோ மனசு கேட்காம சொன்னேன். அப்புறம் அம்மா, அங்கெல்லாம் போட்டபடியா இருக்க. நான் அப்படியே கிளம்பட்டுமா? ரேவதி, இருமா, உட்காரு. உட்காருன்னு சொல்றேன்ல, என்ன அவசரம் இப்ப? போலாம் இரு. ஏன்பா, அடுத்து என்ன? உன்னை விட்டா எங்களுக்கு நம்பிக்கையான ஆளுன்னு வேற யாருமா இருக்கா? அதனால எங்களுக்கு நீ தான் இந்த நகையெல்லாம் வித்து தரணும். அப்பா, நான் எப்படி அதெல்லாம் விற்க முடியும்? எனக்கு விற்க தெரியாதுப்பா. நாங்க வயசானவங்கம்மா, நகை விற்கிற இடத்துல எதையாவது சொல்லி எடையை குறைச்சி ஏமாத்திடுவாங்க. நீ என்ன பண்ற, இந்த நகை எல்லாத்தையும் கையில் எடுத்துக்க. நமக்கு தெரிஞ்ச கடை இருக்கு, அங்க நம்ம 3 பேரும் போறோம். அங்க பேசி நல்ல விலைக்கு வித்து கொடுத்துரு. என்னம்மா, போலாமா? அப்பா, அது வந்து ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுக்கோங்கப்பா. எல்லா நகையும் எடுத்துக்கோமா. நீ தான் எங்களுக்கு இதை வித்து தரணும். இந்த நகை விஷயத்துல யாரும் எங்களை ஏமாத்திராம நீ தான் பாத்துக்கணும். நானா? சரி, கிளம்பு. தம்மா, சீதா, வா. தப்பா, பாத்து. அப்பா, இப்ப கூட ஒண்ணு கேட்டு போலப்பா. இதெல்லாம் நம்ம குடும்ப நகை. எவ்வளோ கஷ்டம்லாம் வந்தப்ப கூட இந்த நகை நம்ம தொடவே இல்ல. இப்ப போய் மொத்தமா இதெல்லாம் விற்கணும்னு சொல்றீங்க. எதுக்கும் இன்னொரு வாட்டி யோசிச்சு பாருங்களேன். அட ஏமா நீ வேற. தங்கம்னு நம்பி வளர்த்த பிள்ளைங்களே உரசி பார்த்தா தகரமா இருக்கு. அந்த வேதனைக்கு முன்னால இந்த நகையெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா. என்ன சீதா, நான் சொல்றது சரிதானே? இதெல்லாம் இப்ப தேவையாங்க? இந்த பாரு சீதா, அன்னைக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு அவமானத்தை பார்த்திருப்ப. அத மத்தவங்களும் உணரணும்ல. என்னப்பா, என்ன கஷ்டம், என்ன அவமானம், என்னாச்சு, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, அது வேற விஷயம். இருந்தாலும் உங்க அம்மா இன்னும் தான் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கா. சரிம்மா,
நீ உள்ள போய் இந்த நகையை வச்சு பணத்தை வாங்கிட்டு வா. அப்பா அப்பா என்ன மட்டும் என்னப்பா தனியா அனுப்புறீங்க? நீங்களும் வாங்கப்பா. அட இல்லம்மா, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீ தான் கரெக்டா இருப்ப. ஐயோ நீ மட்டும் போய் முடிச்சிட்டு வா. இல்லப்பா நீங்களும் வாங்கப்பா. சரி வா போங்க. வாங்கம்மா உட்காருங்க. என் பேரு சீதா. இவர் என்னோட வீட்டுக்காரர். போன வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. இப்போ நல்லா ஆயிட்டாரு. நல்லதும்மா. இவ தான் என்னோட பொண்ணு. இந்த அம்மா தான் சார். நீ விற்க கொண்டு வந்த நகை எல்லாமே டூப்ளிகேட் நகை. சரி, இந்த நகையை நீங்க வேற யாருக்காவது கொடுத்தீங்களா? நான் பெத்த பொண்ணு சார். ஓ இவங்க தானா அது? உட்காருமா. என்னம்மா இங்க ஏற்கனவே வந்திருக்கியா? விசாரிப்புல ரொம்ப தெரிஞ்ச மாதிரியே இருக்கு. அது சும்மா போகும்போது வரும்போது பாத்திருக்கேன். அவருக்கு என்ன தெரியும்? நீ வந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லு. சொல்றேன். உட்காருங்க. அது ஒண்ணு இல்லைங்க, இதுல எங்க அம்மாவோட குடும்ப நகையெல்லாம் இருக்கு. இன்னைக்கு தான் வெளியில எடுத்துட்டு வந்தோம். திடீர்னு அப்பாவுக்கு ஒரு செலவு, அதான் வைக்கலான்னு வந்திருக்கோம். நீங்க பெஸ்ட் ரேட் என்னவோ அதை போட்டு கொடுங்க. நான் எவ்வளவு சொல்லியும் இவரு கேட்கவே இல்லைங்க. மகளை கூட்டிட்டு வந்து இந்த நகைய வித்தே ஆகணும்னு சொல்றாரு. அதான் கூட்டிட்டு வந்திருக்கோம். நீங்க சொல்றது எனக்கு புரியுதுமா. வழக்கமா நீங்க நகையை வாங்கும்போது என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையுமே பண்ணுங்க. பணம் ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்படுது. அதெல்லாம் பண்ணி தரேன் சார். வழக்கமா என்ன பண்ணுவீங்க? நகைக்கடையில் என்னம்மா பண்ணுவோம்? எக்ஸாக்டிவ் வெயிட்டு செக் பண்ணுவோம். சாம்பிளுக்கும் நாங்கள் வரிசை பார்ப்போம். சேட்டு, உங்களுக்கு அம்மாவை தெரியும்னு சொன்னீங்க. எங்க அம்மா அப்பா முகத்தை பாருங்க. அவங்கள பார்த்துமா நகையை வரிசை பார்ப்பீங்க? அதுல ஒரு காலகிராம் அரைக்கிராம் போச்சுன்னா யாரு கொடுப்பா? அவங்க மேல நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு, அப்புறம் என்ன? அதெல்லாம் நம்பிக்கை இருக்குமா. ஆனா இது தொழில், நாங்க செக் பண்ணிட்டு தாமா கொடுப்போம். நீ சும்மா இரு. என்னாச்சு? எல்லாம் கரெக்டா இருக்குமா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, பணம் எடுத்துட்டு வரேன். அப்பா சரிப்பா, இனிமே நீங்க பேசிக்கோங்க. நான் கிளம்புறேன். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டுரும்பா, அதுங்க வேற வெயிட் பண்ணும். கையோட இருந்து காசை வாங்கிட்டு போயிடு. இல்லப்பா, லேட் ஆயிடுச்சுப்பா. அப்புறம் பிள்ளைங்க வேற தேட ஆரம்பிச்சிருவாங்களா? நான் உடனே போனதா அது சரியா வரும்பா. நீங்க இருந்து பார்த்து வாங்கிட்டு வந்துருங்களே. இருமா, இவ்வளவும் பண்ணி கொடுத்துட்ட. இன்னொரு 5 நிமிஷம் தானே. இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு கிளம்பலாம். நீ சொல்லம்மா. உட்கார் 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 சொல்றேன், உட்கார்.
பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க கிளம்பிடுவோம். டைம் வேற ஆச்சு. பெரிய அமௌண்ட் மேடம். கடையில் எவ்வளோ பணம் இல்லை, எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. என்ன சார் நீங்க இவ்ளோ பெரிய கடையை வச்சிருக்கீங்க, நாளைக்கு பணம் வச்சிருக்க மாட்டீங்களா? எவ்வளவு நேரம் ஆகுது? வெளியில போகணும். இருமா, கொஞ்சம் இருங்கோ. பணம் எல்லாம் கஸ்டமர் கையில கொடுத்துட்டேன். இதோ வந்துட்டாங்களே. யார் அது? நான் சொன்ன சீட்டிங் கேஸ் இவங்க தான் சார். சீட்டிங் கேஸா? என்னம்மா, நீ தான் கவரிங் நகையை கொடுத்து விற்க வந்தாளா? வாமா ஸ்டேஷனுக்கு. இல்ல 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 இல்ல, நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணல. அப்பா அப்பா பாருங்கப்பா, என்னென்ன முதல்ல சொல்றாங்க, பேசுங்கப்பா. அப்பா ஏதாவது சொல்லுங்கப்பா. என்ன நகை என்ன, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா சொல்லுங்கப்பா. அம்மா சொல்லுமா. அப்பா அப்பா சொல்லுங்கப்பா, நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலப்பா. அப்பா அவர் என்ன சும்மா கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காத. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன நாடகம் ஆடிட்டு இருக்கியா? நாடகமா? நானா? நான் என்ன நாடகம்? என்ன இது? என்ன நகை? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க? என்ன இருக்காங்க? நீ என்னையா நாடகம் போடுற? நான் வரல. அப்பா சொல்லுங்கப்பா. அப்பா 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 சொல்லுங்கப்பா. எனக்கு கூட்டிட்டு போங்க, சொல்லுங்கப்பா. அப்பா அவங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் வரல. அப்பா அம்மா சொல்லு.